நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே மாருதி சுசுகி இன்னைக்கு புது ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வண்டியை பற்றி பல வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஜாப்பனீஸ் மோட்டர் ஷோலேருந்து எக்ஸ்க்ளூசிவான தமிழ் வீடியோஸ் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,49,000 ரூபாய். பழைய ஸ்விஃப்ட்டோட வந்து 25,000 ரூபாய் அதிகம். டாப் அண்ட் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,64,000 ரூபாய். இது வந்து பழைய ஸ்விஃப்ட்டோட 36,000 ரூபாய் ப்ரைஸ் அதிகம். ஸோ ரொம்ப பெரிய ப்ரைஸ் சைக்கிளில் புக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11,000க்கு நீங்கள் டீலர்ஷிப்பில் இல்லை ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். நிறைய சின்ன சின்ன கான்ட்ராஸ்டான ரெட் டச்சஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. பட் மெயினான விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். இது இந்த ஆக்சரிஸ் கிட் வந்து நீங்கள் மாருதி சுசுகி கிட்ட இருந்து அஃபிஷியலாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிரில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பியான் பிளாக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கிரில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விஃப்ட்டே வந்து பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு எவல்யூஷனரி அப்டேட் தான். இப்போ வந்து 15 இன்ச் அலாய் வீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ரெட் டச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஆச்சஸ் சுற்றி அப்புறம் பாடி சுற்றியும் வந்து இருக்கும். ஈவன் ஓஆர் வீம்ஸில் வந்து பார்க்க முடியும். அப்புறம் ரியர் டோ ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்லேருந்து ரெகுலரான ட்ரெடிஷனல் பொசிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்ல மூணு நான் சொல்லுவேன். ரியரும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆக்சரிஸ் பொசிஷனில் ஸ்பாய்லரில் வந்து ரெட் டச்சஸ் இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீ ஷேப்டு எல்இடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி அந்த டிசைனாக கொடுத்துருக்காங்க சிக்னேச்சரை. அப்புறம் மற்றபடி எல்லாமே சேம் தாங்க. ஈவன் பூட் ஸ்பேஸ் வந்து சேம் தான். ஜஸ்ட் 3 லிட்டர் மட்டும் அதிகம், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எல்லாமே பழைய வண்டி மாதிரி தான். 37 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஆக்சரிஸ் வெர்ஷன் வந்து பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது ரெகுலர் வேரியண்ட்டை விட. ஈவன் ஒரு திக்கான பியான் பிளாக் ட்ரிம் மாதிரி கொடுத்துருக்காங்க பூட்டில், டெயில் கேட்டில். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைப்பிங் கொடுத்துருக்காங்க, ரூஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க ஆக்சுவலி ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் ஸ்ப்ளிட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ இன்டீரியர் வந்து பார்த்துருக்கீங்க. என்னுடைய எடிட்டர் வந்து 6 feet 1 inches. அவருக்கு வந்து இன்டீரியர் மெயினாக வந்து டிரைவர் சீட்டில் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டாக ரீவாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ஒரு 9 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம், ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. சென்டர் கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி 5 speed AMT ஒரு 5 speed மேனுவல் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இந்த வண்டியில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. ஈவன் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜான வெர்டிக்கல் மல்டி இன்ஃபோ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இன்டீரியர் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்து இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விஃப்ட்டில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பழைய வண்டி விட பெட்டரான சேஃப்டி இந்த வண்டி கண்டிப்பாக ஆஃபர் பண்ணும். ஸோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சரி சீட் தான். அப்புறம் ஈவன் ஃப்ளோர் மேட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆக்சரைஸ் பண்ண வெர்ஷன்னால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து ரியர்லேருந்து வந்து நீங்கள் டேஷ்போர்ட் வியூ பார்க்குறீங்க. ஸோ பார்க்க இன்டீரியர் வந்து நல்ல ஸ்பேஷியஸான இன்டீரியர் ஸ்விஃப்ட் மாதிரி பழைய ஸ்விஃப்ட் மாதிரியே தான். பட் டைமென்ஷன்ஸ் வரி எந்த சேஞ்சுமே இல்லை. ஓவரால் லென்த் மட்டும் ஒரு 15 mm அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஹைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 10 mm வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்சஸ் தெரியல. ஏன்னா இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க எடிட்டர் வந்து 6 feet 1 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அவருக்கு வந்து ஹெட்ரூம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. சஃபிஷியன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீரும் வந்து சீட்ஸ் வந்து முன்னாடி புஷ் பண்ணி போட்டிருக்கு. நீரும் வந்து லைக் ஓகேயாக இருக்குது. ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. புது இன்க்ளூஷன்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா 2 சார்ஜிங் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஏசி வின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக இந்த வண்டியில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. இந்த வண்டியில் 2 புது கலர்ஸு ஒன்று வந்து ப்ளூ, ஒன்று வந்து ஆரஞ்சு. இப்போ வந்து ப்ளூ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ப்ளூவில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து மெயினான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். மெயினாக அந்த புது கிரில் மட்டும் இல்லாமல் ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ரேடியன் வார்னிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் ஏரியா, அப்புறம் வந்து பம்பர் செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எவல்யூஷனரி அப்டேட் தான். பானட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாம் ஷீல்ட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ஸில் வந்து எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க டாப் அண்ட் வேரியன்ஸில். பேஸ் வேரியன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹாலஜன் ஹெட் லாம்ப்ஸ் தான் வந்து இந்த வண்டியில் கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி மாற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வண்டியை டெவலப் பண்ணுறதுக்கு 1,450 கோடி வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LXi, VXi ஆப்ஷனல் ZXi ப்ளஸ்ஸு மொத்தம் வந்து 9 கலர் ஸ்கீம்ஸு. ஸோ கலர்ஸ் வந்து ரெண்டு மட்டும் தான் புதுசு. அது மட்டும் இல்லாமல் மூணு கலர் ஸ்கீம்ஸ், எக்ஸிஸ்டிங் கலர் ஸ்கீம்ஸ், அதாவது பிளாக் ரூஃபோட கொடுக்குறாங்க. ஓகேவா? அதாவது ரெட்டு, ப்ளூ, ஒயிட், இது 3க்கு வந்து பிளாக் ரூஃபோட டூல் டோன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் 9 கலர் ஸ்கீம்ஸ் இந்த வண்டியில். இதெல்லாம் போக இந்த வண்டியோட கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 925 kilograms. டர்னிங் ரேடியஸ் வந்து 4.8 meters. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 mm. பூட் ஸ்பேஸ் வந்து 265 liters தான். ஸோ வீல் பேஸில் சேஞ்ச் மேலே 2,450 mm. மெயினான பெரிய அப்டேட் வந்து இந்த வண்டியில் புது 1.2 liter Z12E
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இது வந்து மைல்ட் ஹைப்ரிட் யூனிட் கிடையாது. ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 81.6 PS மேக்ஸிமம் பவர் 1112 நியூட்டன் மீட்டர்ஸ் பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டி பீக் பவர் வந்து பார்த்திங்கன்னா 5700 RPMல, டார்க் வந்து 4300 RPMல பீக் RPMல வந்து கிடைக்குது. டைம் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 24.8 மேனுவலுக்கு, ஏஎம்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25.75 km/L. ஸோ பழைய கே சீரிஸ் 1.2 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி 3 சிலிண்டர் தான். பழைய இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 4 சிலிண்டரு. ஒரு சிலிண்டர் லெஸ் மட்டும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸும் வந்து அந்த வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது, அந்த இன்ஜின் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் கம்மி. பட் மைலேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஏஎம்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.2 ஆக்சுவலி 3.2 kmpl வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. 10% ஃபியூல் எக்கானமி மேனுவலியும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க மாருதி. ஸோ ஒரு டீசெண்டான அப்டேட் என்னை பொறுத்தளவுக்கு. ஈவன் இந்த வண்டியில் USB Type-C சார்ஜிங் போர்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஆர்கமஸ் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாம் போக JNCAP, அதாவது ஜாப்பனீஸ் என்கேப்பில் வந்து இந்த வண்டி 4 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. பட் இந்தியாவை விட குளோபல் மாடல், அதாவது யூரோப்பியன் அண்ட் ஜாப்பனீஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா JDM ஸ்பெக் மாடல் வந்து இன்னும் பெட்டரான சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு இருக்கிறதுனால அது JNCAPல வந்து 4 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இந்தியாவில் என்னை பொறுத்தளவுக்கு இப்போ பாரத் என்கேப் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸில் இந்த வண்டி ஆப்வியஸ்லி டெஸ்ட் பண்ணிட்டாங்க போல். ஸோ ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் வந்து பார்க்கலாம். அட்லீஸ்ட் 3க்கு மேலே, அதாவது பழைய வண்டி விட இந்த வண்டி சேஃபாக இருக்கும், சிம்பிளாக சொல்ல போனால். சரிங்களா? எது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இன்னும் டீட்டெயிலான வீடியோ ஃபர்ஸ்ட் இன் தமிழ் ஸ்விஃப்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். வேரியன்ஸ் பற்றி ஒரு தனி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? See you all again. Take care.